சொல்றாங்க. அதான் விஜயை வீழ்த்துவதற்கு வழி தெரியாம அப்படி மொழி பிதுங்கி போய் இருக்குது திமுக. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய இணைய கூலிப்படை ரொம்ப மூர்க்கமா விஜய் குறித்த அவதூறுகளை வந்து ஒரு பக்கம் பரப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பல்வேறு யூடியூப் சேனல்களையும் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. திமுகவுடைய ஐடி விங்கு, இன்னொரு பக்கம் சபரீசனுடைய பெண் மீடியா, இவங்க எல்லாமே நிறைய சேனல்களை ஊடகங்களில் இருப்பவர்களை யாரெல்லாம் வந்து இந்த நேர்காணல் மூலமாக தொடர்ந்து மக்களோட உரையாடுறாங்களோ அவர்களை எல்லாமே விலைக்கு வாங்கி ஒரு கருத்தை வந்து நிறுவுவதற்கு முயற்சி பண்றாங்க. அது இல்லாம இன்னொரு பக்கம் விஜய் மீது ஒரு அவதூறு பிரச்சாரம். ஏன்னா விஜய் வந்து வேற கருத்தியல் ரீதியா நம்மளால வெல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுவோம். ஏன்னா மக்களும் பெண்களும், முக்கியமா பெண்கள், குழந்தைகள் விஜய் பின்னால திரண்டு நிக்கிறாங்க. அதை இவங்களால தாங்க முடியல. ஆனா இவங்க என்ன நினைச்சாங்க, பொங்கலுக்கு இந்த படத்தை வந்து நம்ம வர விடாம பண்ணிட்டோம், நமக்கு வெற்றி, விஜய்க்கு வந்து தோல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. உண்மையில் ஜனவரி 9ஆம் தேதி அந்த படம் வெளியாகி இருந்தால் நடிகர் விஜய் தான் வெற்றி பெற்றிருப்பார். இந்த படத்தை தாமதிப்பதன் மூலமாக ஜனநாயகன் அடுத்து வரும்போது நடிகர் விஜய்க்கும் வெற்றி, தாவேகா தலைவர் விஜய்க்கும் வெற்றி. ஏன்னா இந்த படத்துல பல்வேறு அரசியல் விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த படம் தேர்தலுக்கு முன்பு வரும்போது அந்த வைபு அப்படியே இருக்கும். அது தேர்தல் அப்படியே வாக்குகளா கன்வெர்ட் ஆகும். ஜனநாயகன் படத்தை நம்ம யூடியூப் சேனல்ல போடலாம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு வன்மம் கொண்டவரா இருப்பாருங்கிறத நீங்க பாருங்க. ஒரு தயாரிப்பாளர் 350 கோடி ரூபாய் செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்காரு. அவர் வந்து படத்தை எடுத்தது உன்னோட யூடியூப் சேனல்ல போடுறதுக்கா? இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கருத்தா இருக்க முடியும்?